வணக்கங்க. நான் தான் உங்களில் பல பேரோட தூக்கத்தையும் துக்கத்தையும் குறைக்கிறவன். அதுவும் டீ கடையில் நீங்கள் என்னை குடிக்கும்போது சர்க்கரையோடு சேர்த்து கொஞ்சம் சொரணையும் கொடுக்கறதுனால இது ஒரு அழிக்க முடியாத உணர்வாக கலந்துருச்சு. இருந்தாலும் நம்மளை பிரிக்க நிறையா வில்லங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற நான் எவ்வளவு போராடுறேன்னு பாருங்கள். சொல்லப்போனால் இதுவும் ஒரு காதல் கதை தான். டே, அவன் வாங்கிட்டு வந்துடுவான்ல? அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கான். வரலன்னா பார்த்துக்கலாம். அவனுக்கு ஒரு கால் பண்ணு, சொதப்பிட போகிறான். நீ ஜியோ தானே, நீ கால் பண்ணுறா? கால் கனெக்டே ஆகலை, கடுப்பாக இருக்குது. ஐயா, இதுவே ஓசி கஞ்சி, ஏதோ காசு கொடுக்குற மாதிரி சீனா போடுற. இதில் என்ன ஓசி? இப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி மொத்தமாக பிடுங்க தானே போகிறான். நெகட்டிவாக எடுத்தா எல்லாம் நெகட்டிவ் தான். சும்மா பேசாத. ஜியோ நாள் தான் ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்டே நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நல்ல விஷயந்தான். ஆனால் அதனால் அதை விட பல முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டு இருக்கோம். என்னமோ இதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சிருந்த மாதிரி பேசுகிற. ஆமாம், டெய்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்தா எப்படி ஞாபகம் இருக்கும்? முன்னாடி மறந்தோம், இப்போ மறக்க வைக்கிறாங்க. என்னத்த மறந்தா? சும்மா பேசணும்னு பேசாத. எங்கள் ஊர்லலாம் ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் பல பேருக்கு ஃபேஸ்புக்னா என்னன்னே தெரியுது. இது எவ்வளோ பெரிய நாலேஜ் தெரியுமா? ஆமாண்டா, புடலங்கா நாலேஜ் கொடுக்குற இடத்துலலாம் காசாக்கிட்டு இப்போ எஃபியில் போய் படிக்க போகிறீங்களா? வெக்கமால உங்களுக்கு? நீயும் அதே காசை கட்டி தானே படித்த? டே மச்சான், அவன் காசு கட்டினான்னு சொல்லு, படித்தான்லாம் சொல்லாத. அவன் அக்கௌண்ட்ஸ் மிஸ் சைட் அடிக்க தான் காலேஜுக்கே வந்தான். அங்கே உருப்படியாக இருந்ததே அக்கௌண்ட்ஸ் மிஸ் மட்டும்தான்டா. காலேஜில் எதுவும் சொல்லி கொடுக்காம நீ 40,000 சம்பாதிக்கிற? சொல்லி கொடுக்கலன்னா உருப்படியாக சொல்லி கொடுக்கலன்னு தான் சொல்கிறேன். என்னத்த உனக்கு சொல்லிக் கொடுக்கல? நம்ம 4 வருஷம் படித்தாலும் 6 மாதம் ட்ரைனிங் வச்சு அதில் ஃபில்டர் பண்ணி தானே ஆள் எடுக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு 4 வருஷம் படிக்கணும்? அதாவது உனக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துடணும். ப்ராக்டிக்கல் நாலேஜுக்காக வைக்கிறதான் ட்ரைனிங். எஜுகேஷன் ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கலாம்ல. அதாவது நீ சொல்கிறத பார்த்தா 3 லட்சம் இருக்கிற வந்துச்சுன்னா 6 லட்சம் ஆக்கிடுவேன். காசை கம்மியாக வாங்கியிருக்கலாம்ல. காலேஜ் சும்மாவை நடத்த முடியும்? விலைவாசி தெரியாமல் பேசாத. தெரியாமல் பேசலை, தெரிஞ்சனால தான் பேசுகிறேன். என்ன நீ தெரிஞ்சு பேசுகிற? 5 வருஷத்துக்கு முன்னால் குவார்ட்ரு 50 ரூபா, ஆனால் இப்போ 100 ரூபா. குவார்டர் விலை அதிகமானா பரவாயில்ல, பால் விலை அதை விட அதிகமாக இருக்கு. பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு, அதனால விலையும் அதிகமாயிருச்சு. அதிகமாயிடுச்சா இல்லை ஆக்கிட்டோமா? அப்போ எல்லாரும் ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் சாப்பிட்டுக்கலாமா? டிமாண்டும் அதிகமாயிருச்சு, விலையும் அதிகமாயிருச்சு. அதிகமாகலை, அதிகமாக்கிட்டாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமான விலை குறையும். நம்ம எல்லாரும் ஐடியிலே போய் விழுந்தா எப்படி ப்ரொடக்ஷன் அதிகமாகும்? இப்போ தான் நீ சரியாக பேசிருக்க. நாளைக்கு போய் ரிசைன் பண்ணிடு. குடிக்கவே தண்ணியில் குடிக்கல, நான் எங்கே போவேன்? ஏண்டா, நீ அரசியல்வாதி ஆயிடு, எல்லா தப்பையும் சரி பண்ணிடு. மச்சி, அங்கே ஆல்ரெடி நிறையா டுபாக்கூர் இருக்காங்க, இதில் இவன் வேறையா? அந்த டுபாக்கூருங்களை தானே ஓட்டு போடுறீங்க. இங்கே இருக்கிறவன் எல்லாம் அப்படி தாண்டா இருக்கான். சரி, அடுத்த நோடு. முதல்ல நீ நல்லவனா? நான் நல்லவனு உன்ட்ட சொன்னேனா? ஏண்டா, உனக்கு என்னதான் பிரச்சனை? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான். ஓசிட்டி குடிக்க வந்தோம்ல, நமக்கு தான் பிரச்சனை. என்னடா ஒருத்தன் ஓசியில் கொடுத்தா தப்பு, காலேஜ் தப்பு, வேலை தப்பு, வேற என்ன? ஏண்டா, இவனாச்சும் நல்லவனான்னு கேட்டால் இவனும் தப்பானவங்கிறான். தப்பு எல்லாமே தப்பு தான், எல்லாருமே தப்பு தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது நம்மள மாதிரி ஆளுங்க தானே. சரி, அப்போ எல்லாரையும் மொத்தமாக கொளுத்திடலாமா? தப்பு தான், தப்பு பண்ணுறது மனுஷனோட இயல்பு. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லு. எப்போ நாம நமக்காக வாழாம அடுத்தவன் பார்க்குறான்னு ஜீன்ஸு, அடுத்தவன் அடி சீன் போட கேர்ள் ஃப்ரெண்டு, அடுத்தவன் போகிறான்னு ஐடி வேலை, இந்த மாதிரி அடுத்தவனை பார்த்து நாமளே தொலைச்சிட்டு நிற்கிறோம். நாம யாருன்னு மறந்துட்டு. தப்புக்கான காரணம் அங்கே தான் இருக்கு. ஒரு நிமிஷம் நிறுத்துடா. ஏய், ஃபோன் பண்ண வெண்ண மச்சி 2 ஃபுல் வாங்கியிருக்கேன்டா. சரி, ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோம். நான் மச்சான் சிங்கிள் டிக் பேசினா ஃபுல் மியூசிக் பேசிட்டு இருக்கான். முதல்ல உனக்கு கூட்டம்டா. கருத்து பேசுனது போதும், சரக்கடிக்க வரியா இல்லையா? தப்பு தான்டா. ஊரே அமனமா நிற்கும் போது நான் மட்டும் கோமனை கட்ட நினச்சது தப்பு தான். என்ன இவ்வளவுதானே நம்ம காதல்? இல்லைங்க, சட்டியில் பாலும் அடுப்பில் நெருப்பும் இருக்கிற வரைக்கும் நம்மளோட போராட்டம் தொடரும். அண்ணா 4 டீண்ணே.